ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப ராகியும் பச்சை பயிரும் வச்சு இந்த லட்டு ஒரு 30 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ முதல்ல பச்சை பயிரை வேக வச்சுக்க போகிறோங்க. பச்சை பயிரை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு பச்சை பயிர் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்த கப்லையே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் வரணும். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும், குழையக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ராகி மாவை நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு. நான் முளைக்கட்டின ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. ராகியை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி அதை எப்படி பக்குவப்படுத்தி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டான ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேங்க. ரெசிபி வேணும்னு நினைக்கிறவங்க முளைக்கட்டின ராகி மாவு ரெசிபின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஹெல்த்தியானதுங்க நார்மல் ராகி மாவை விட. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ராகி மாவை நல்ல வடச்சட்டியில் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாவை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ராகி மாவு வீட்டில் செஞ்சது இல்லை, கடையில் வாங்கினது அப்படின்னா ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், கசக்காமல் இருக்கணும். சில ராகி மாவு கசக்கும், அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கசந்துச்சுன்னா பயன்படுத்தாதீங்க. இப்போ இந்த மாவுக்கு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம், இனிப்புங்கிறதுனால. நல்லா கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டுக்கு மாவு பெசருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் வெதுவெதுலாம் இருக்க வேண்டாங்க, பச்சை தண்ணியே போட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் எடுத்துருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி புட்டு மாவு மாதிரி பெசரி எடுத்துருக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மாவு நீங்கள் எடுத்து குழக்கட்டை பண்ணிங்க அப்படின்னா பிடிக்க வரணும். உதுத்து விட்டீங்க அப்படின்னா உதிர்ந்து விடணும். அப்படின்னா நமக்கு மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்க வேணான்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் சலிச்சு கூட வச்சுக்கலாம். நான் இதை சலிக்கலாம் போகிறது கிடையாது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் பெசரி விட்டு ராகி மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ட்ரையாலாம் ஆகியிருக்காதுங்க, பக்குவமாக இருக்கும். உங்களுக்கு கட்டி கட்டியாக வேணாம் அப்படின்னா திரும்ப சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் சலிச்சுக்கலாம். நான் சலிக்கெல்லாம் போகிறது கிடையாதுங்க. இப்போ இதை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். புட்டு மாதிரி தான் அவிக்க போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம ஆவியில் வேக்காடு வைக்க போகிறோங்க. இப்போ இதை நம்ம அவிச்சு எடுக்க போகிறோங்க. அவிக்கிறதுக்காக ஆல்ரெடி இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கல, பட் லைட்டாக சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புட்டு மாவை உள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இட்லி கொப்பரையில் கேப் நிறையா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு துணி மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா டைட்டாக மூடிட்டேன் அப்படின்னா ஆவி படாது, நல்லா தண்ணி படாமல் வெந்து வரும். இது குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இது ராகி மாவை பொறுத்த வரைக்கும் மிதமான தீயிலே நல்லா வேக வைக்கணும். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து திரிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிக்க வரணும். இப்போ வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த ராகி மாவை நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க. கலர் உங்களுக்கு முன்னைக்கும் இப்பைக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். மாவாகவே இருந்துச்சு அப்படின்னா வெளிராக இருக்கும், வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக மாறிடும். இதுதான் பக்குவம். முளைக்கட்டின மாவுங்கிறதுனால லைட்டாக எனக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா முளைக்கட்டின மாவு பயன்படுத்திக்கோங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ இதை எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கலாம். அங்கங்கே ஒரு சில கட்டிகள் இருக்கும், பட் பரவாயில்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு உதிர்த்து விட்டுருங்க. இப்போ இது சூடாக இருக்கிறப்பயே தேவையான அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன முடி தேங்காவை துருவி சேர்த்துருக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடிச்சதை இதை சேர்த்துக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு, தண்ணிலாம் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இந்த மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் இதுக்கு சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வேக வச்சதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து 3/4 சேர்த்து கலந்து பார்க்குறேன், திரும்ப வேணும்னா சேர்த்துக்கலாம். இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா பொடிச்ச வெல்லமாகவே கடையில் நமக்கு கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூடாக இருக்கிறப்பே போட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு தளர்த்தியாக வந்துடும். இப்போ நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இனிப்பு பத்தலை. அதனால் இன்னொரு ஒரு 1/4 கப்பு போட்டு பெசரி விட்டுக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3/4 பயிறு தானே போட்டிருந்தேன், பட் எல்லாமே நான் சேர்த்துட்டேங்க, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ராகி புட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வெறும் ஃபைபர் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பச்சை பயிரோடு சேர்றப்ப உங்களுக்கு நல்ல அந்த ப்ரோட்டீனோட சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் நல்ல ஃபுல்ஃபில்லாகவும் இருக்குங்க. இப்போ இதில் இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் 3 தடவை சேர்த்துருக்குறேங்க. ஸோ அதாவது மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ராகி எடுத்த கப் இருக்குது பார்த்தீங்களா, மெஷரிங் கப், அதில் 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இது ஓரளவு மீடியம் தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே புட்டு மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றப்ப நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தேங்காய் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வீணாக போயிடும். இதே மாதிரி அளவுகளோட இந்த ராகி லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.